आज के ही दिन 2019 में पुलवामा हमले में हमारे 40 सीआरपीएफ के जवान शहीद हो गए थे। 2019 ஆண்டிலே புல்வாமா காஷ்மீரின் புல்வாமாவிலே நம்முடைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் தியாகிகள் ஆனார்கள், பலிதானிகள் ஆனார்கள்। मैं सबसे पहले हमारे वो 40 बहादुर जवान जिन्होंने देश के लिए शहादत दी, वो सभी को मनपूर्वक श्रद्धांजलि देना चाहता हूं। இந்த நாட்டிற்காக தங்களுடைய இன்னுயிரை அளித்த அந்த 40 சிஆர்பிஎஃப் படை வீரர்களுக்கும் நான் என்னுடைய உளமார்ந்த அஞ்சலியை இப்பொழுது நான் காணிக்கையாக்குகிறேன்। भाइयों बहनों, कांग्रेस के जमाने में आए दिन पाकिस्तानी आतंकवादी हमारे जवानों पर हमला करते थे। காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் வருவார்கள், நம் மீது தாக்குதல் தொடுப்பார்கள்। और ये जो हमला करने की परंपरा को कांग्रेस ने रूटीन बना दिया था। இந்த அன்றாட தாக்குதல் என்ற இந்த சம்பவத்தை காங்கிரஸ் அவர்கள் இதனை ஒரு வாடிக்கையாகவே ஆக்கி இருந்தார்கள்। और इस पर देश के प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री कोई रिएक्शन तक नहीं आता था। இது பற்றி நாட்டின் பிரதமராகட்டும், நாட்டின் உள்துறை அமைச்சராகட்டும், நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகட்டும் யாரும் எந்த வாயும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள்। मगर मोदी जी ने एक नई परंपरा की। 19 में पुलवामा में हमला किया, इसका जवाब एयर स्ट्राइक कर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों का खात्मा कर दिया। ஆனால் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2019 முதன்முறையாக புல்வாமாவிலே தாக்குதல் நடைபெற்ற பிறகு அவர்கள் வீடு புகுந்து தாக்கினோம்। நாம் வான்வழியே சென்று நாம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தோம்। पहले सर्जिकल स्ट्राइक, फिर एयर स्ट्राइक और अंत में ऑपरेशन सिंदूर कर पाकिस्तान को मजबूत जवाब देने का काम नरेंद्र मोदी जी ने किया है।